குவார்ட்டர்லி லீவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டேயே சைக்கிளிங்கில் இறங்கியாச்சு. சூப்பராக டேர்ன் பண்ணி சைடு வீல் இல்லாமல் பாப்பா ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சைடு வீல் இல்லாமல் ஓட்டுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக டேர்ன் பண்ணுறாங்க. அப்படியே நிற்காமல் டேர்ன் பண்ணி வந்துடுறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் சின்ன வயசுலேருந்தே பாப்பாவுக்கு சைக்கிளிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. டெய்லியுமே ஈவினிங் ஆனால் நாங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கள் ஊரில் 2 தெரு 3 தெருக்கிட்ட இந்த மாதிரி சுற்றி வர்ற வழக்கம் உண்டு. இப்போது சைக்கிளில் ஒரு பெடல் கூட ரிமூவ் ஆகிடுச்சு. ஆனாலும் அந்த லிவரில் காலை வச்சு சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறாங்க. இருக்கிறது என்னமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சூப்பராக போயிட்டுருக்காங்க. லீவ் நாளில் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பிள்ளைங்களை கொண்டு போகணும்னு நினச்சிருக்கேன். 2வது கூடவே அவங்களோட பாடத்தையும் அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். தமிழில் மட்டும் பாப்பா கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தோணுச்சு. இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணும்போது தமிழ் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி சொல்லிக் கொடுக்கணுன்னு ஓர் எழுத்து சொல் 2 எழுத்து சொல் 3 எழுத்து சொல்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் மந்தில் சின்ன வயசில் இருக்கும்போது எடுத்த வீடியோஸு. பாப்பா ஃபஸ்ட் டைமு சைக்கிளிங் பண்ணுறதுக்கு பழகினது இந்த ட்ரை சைக்கிளில் தான். இந்த ட்ரை சைக்கிளில் ஒரு முறை அவங்க ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. எல்கேஜி படிக்கும்போது அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. பாப்பாவுக்கு இந்த சைக்கிளிங்கில் எல்லாத்த விட ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கதை பார்க்க முடியுது. இதில் நான் இன்னும் கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே சைக்கிளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னால் நடக்க பழகினதுலேருந்தே இந்த சைக்கிள்லே அவங்களோட நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதை நான் பார்த்துட்ருக்குறேன். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஓவராக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த விஷயத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி கொடுங்க. சின்ன வயசில் பண்ண இந்த க்யூட்டான வீடியோ கிளிப்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சின்ன வயசில் இவ்வளோ பண்ணியிருக்காங்களா, கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக அந்த கிளிப் எதுவுமே நான் பார்க்கல. இந்த வீடியோவை நான் இப்போது அப்லோட் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா, சம்டைம்ஸ் மொபைல் ஏதோ ப்ராப்ளம் ஆகி அந்த ஃபோட்டோஸ் மிஸ் ஆகாமல் யூடியூப்லேயே இருக்கும்.